அன்பாகவே இருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் எத்தனை நாளைக்கு நம்மை நடத்தி? கர்த்தர் நித்தமும் நம்மை என்ன செய்து நடத்தி. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோயி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா நக்கர் என்கிற ஒரு நாமத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். யெகோவா நக்கர். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன செய்து நடத்தி. கர்த்தர் பாருங்க, நம்மை நித்தமும் நடத்த அவர் விரும்புகிறார். நித்தமும் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்த அவர் ஆசைப்படுகிறார், விருப்பப்படுகிறார். என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் கிடையாது, அன்றாடம், டெய்லியும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தனிப்பட்ட விதத்திலே நடத்த அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே பாருங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமம் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, பாருங்க கஷ்டங்கள், நெருக்கங்கள், தாழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இதில் பாருங்க அநேக காரியங்களை நாம் பார்த்து தியானித்தோம். கர்த்தர் பாருங்க எதற்காக நம்மை நித்தம் நடத்த அவர் விரும்புகிறார், பாருங்க எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்த்தோம். பிறகு பாருங்க கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொல்லலாம், எதை பார்த்தோம் என்று சொன்னால் யாரையெல்லாம் அவர் நடத்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார், ஈசாக்கை கர்த்தர் நடத்தினார், மோசேயை கர்த்தர் நடத்தினார், எலியாவை கர்த்தர் நடத்தினார், யாக்கோபை கர்த்தர் நடத்தினார், மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை அவர் நடத்தினார், பிலிப்பு என்கிற அந்த பக்தனை அவர் நடத்தினார், பேதுருவை அவர் நடத்தினார்.
இன்னும் அநேகரை பாருங்க சத்திய வேதத்திலே அவர் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்தோம், பார்த்து தியானித்தோம். பாருங்க, சத்திய வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவர் அவர்களை நடத்தினார். அவர்கள் நடத்தினதை போலவே நம்மை அவர் என்ன செய்கிறார், நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு காரியத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட பாதையிலே யெகோவா நக்கர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். நீ கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் நம்மளை வியாதியின் பாதையில நடத்துகிறார், கர்த்தர் நம்மை தரித்திரத்தின் பாதையில நடத்துகிறார், கர்த்தர் நம்மை தீமையின் பாதையில் நடத்துகிறார், தீமையின் பாதையில் நடத்தி நம்மை அப்படி வணைகிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை சோதிக்கிறார் என்றெல்லாம் பாருங்க திருச்சபைகளிலே அவர்கள் போதித்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நம்மை வியாதியின் பாதையில் என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். கர்த்தர் நம்மை தரித்திரத்தின் பாதையில் நடத்த மாட்டார். கர்த்தர் நம்மை தீமையின் பாதையில் நடத்த மாட்டார். பாருங்க, சில சமயங்கள்ல மக்கள் தீமைக்குள்ள போயிடுறாங்க. காரணம் என்ன, இவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, இவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் மீறி போகும் பொழுது சில தீமைகளை அனுபவிக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் இவர்கள் தீமைக்குள்ள என்ன செய்யல, நடத்தவில்லை என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட பாதையிலே அவர் நடத்த விரும்புகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அதில் ஒரு சில காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். முதலாவதாக, யெகோவா நக்கர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, யெகோவா நக்கர் நம்மை செவ்வையான பாதையிலே, செவ்வையான வழியிலே அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, யெகோவா நக்கர் நம்மை லாபகரமான பாதையிலே, லாபகரமான வழியிலே அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு நான்காவதாக, யெகோவா நக்கர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் போதிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்க, கடன் பிரச்சனையினாலே, பலவிதமான வியாதியினாலே மக்கள் பாருங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அப்படியே கூனி குறுகி போய் பாருங்க ஒண்டி ஒளிந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். கடன்காரனுக்கு பயந்து அடுத்த தெருவுக்கு ஓடிடுறாங்க. வியாதியினாலே மக்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாமல் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. கர்த்தர் பாருங்க அந்த வியாதி என்கிற நுகத்தை முறித்து, தரித்திரம் என்கிற நுகத்தை முறித்து, தீமை என்கிற நுகத்தை முறித்து, அடிமைத்தனம் என்கிற நுகத்தை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சத்தியவேதத்தில் நாம் வாசித்தோம். பாருங்க, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை முறித்தார் என்று அவர்களை பாருங்க நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு கூனி பாருங்க, அவள் எவ்வளவே நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கர்த்தர் பாருங்க போய் அந்த பாருங்க முதுகு தண்டை பாருங்க சுகமாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்து தியானித்தோம். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை பாருங்க வியாதிக்குள்ளே நடத்தி, தீமைக்குள்ளே நடத்தி, தரித்திரத்துக்குள்ளே நடத்தி நம்மை ஒடுக்குகிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் நம்மை ஆரோக்கியத்தின் பாதையிலே, சுகத்தின் பாதையிலே, நன்மையின் பாதையிலே, வெற்றியின் பாதையிலே, செழிப்பின் பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 5வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே அவர் நடத்துகிறார் என்று சொன்னால், யெகோவா நக்கர் நம்மை வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்கி நடத்துகிறார் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். மனுஷன் என்ன நினைக்கிறான், இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதோட சோழி முடிஞ்சிச்சு, டெட் எண்டு, இதோட நம்முடைய வாழ்க்கை மர்கையா மனுஷன் நினைக்கிறான். ஏன்னா அடுத்து கடந்து போறதுக்கு வழி இல்லை, அடுத்து கடந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் லாக் ஆயிருச்சு. 4 திசை லாக் ஆயிருச்சு, 8 திசை லாக் ஆயிருச்சு. இனி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தா ஒன்று முடியவே முடியாது, எல்லாம் அடைபட்டு போச்சு என்று மனுஷன் நினைக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்தியவேதம் தெளிவாய் போதிக்கிறது. வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்கி
நம்மை நடத்துகிறவர் யெகோவா நக்கராய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். என்ன செய்தார்? நீங்க அதட்டுவீங்களா? நம்ம தெருவில் போகிற நாய் அதட்டுறதுக்கு பயப்படுறோம். நம்மளை ஒருவேளை கடிச்சு வச்சிருச்சுன்னா வம்பாய் போயிடும் பாஸ்டர், அதை போய் எது கழுதையை போய் அதட்டிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறோம். இங்கே சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை, அந்த கடலை, அந்த செங்கடலை அவர் என்ன செய்தாராம்? அதட்டினாராம். என்ன செய்தாராம்? அதட்டினாராம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது வற்றி போயிற்று. அது என்ன செய்தது? வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முறை சொல்றேன், கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் எகிப்து தேசத்துல. பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பாருங்க, கர்த்தர் மோசே என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அவன் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அற்புத விதமாய் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். பார்வோன் என்பது அன்றைக்கு இருந்த வல்லரசு நாடு. யாரும் போய் பாருங்க அவனை சீண்டி பார்க்க முடியாது, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. பாருங்க, வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள், யானைப்படை, ஒட்டகப்படை, எல்லா படையும் வச்சிருக்கிறான். வல்லரசு நாடு, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. அங்கிருந்து யாரையும் மீட்டெடுத்து வெளியே கொண்டு வரவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தாங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு, இதோட வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு. இன்னும் 10 தலைமுறைக்கு என்ன செய்ய போறேங்க? இங்கேயே அடிமையாக கொத்தடிமையாக கிடக்க போகிறோம். நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, நம்மளை விடுதலையாக்குறது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லி பாருங்க அவங்க யோசிச்சுட்டு அங்கே இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க மோசேங்கிற மனுஷனை எழுப்பி பாருங்க அங்கே கொண்டு போய் அற்புத விதமாய் பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக மீட்டெடுத்து அவர்களை பாருங்க ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் வெளியே என்ன செய்கிறாரு? கர்த்தர் கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்து பாருங்க நடத்தி கொண்டு போறாரு. பாருங்க, அங்க முன்னால செங்கடல் இருக்கிறது. என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. பின்னால எகிப்து தேசம் இருக்குது. இப்ப இந்த எகிப்தின் ராஜா அவன் என்ன பண்றானா, விசாரிக்கிறான். நம்மளை விட்டு போன எல்லா மக்களும் எங்க உட்காந்துருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க வழி தெரியாம என்ன செய்யறாங்க? வனாந்திரத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸியா போய் என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பாருங்க தகவல் கொடுக்குறான். உடனே பாருங்க பார்வோன் ராஜா அவனுடைய பாருங்க ஆள் ஓட்டிகளும் அவனுடைய போர் சேவகர்களும் பாருங்க ரதங்கள் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களா பாருங்க ஒழிச்சு கட்டுறதுக்கு கிளம்பி புறப்பட்டு வர்றாங்க. இந்த செய்தி இவங்களுக்கு வருது. யாருக்கு வருது? இஸ்ரவேல் மக்களுக்கு வருது. என்ன பண்ண போறது தெரியல. முன்னால செங்கடல், ஒன்றும் பண்ண முடியாது, விழுந்தா தண்ணிக்குள்ள விழுந்து சாக வேண்டியதான். பின்னால பார்வோன் ராஜா படையெடுத்து வர்றான். இந்த பக்கத்தில் சுற்றி போனாலும் இன்னும் பல கிலோமீட்டருக்கு சுற்றி தர வழியாக போனாலும் அதுக்குள்ளே வந்து வேற என்ன செஞ்சிருவான், என்னமாதும் பண்ணிடுவான். என்ன பண்ண போறோன்னு தெரியல. இதோட நம்முடைய வாழ்க்கை மறுகையா, இதோட நமக்கு சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வாழ்க்கை இதோட முடிய போகுது. எல்லாரும் ஒருத்தருடைய முகத்தை நல்லா பார்த்துக்குங்க. புருஷன் முகத்தை மனைவி பார்த்துங்க, மனைவி முகத்தை புள்ள பார்த்துங்க, எல்லாரும் சொந்த பந்த முகத்தெல்லாம் பார்த்துக்குங்க. இதோட என்ன செய்ய போகுது? நம்முடைய சாப்டர் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறாரு. வழியே இல்லாத இடத்துல மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? அவ்வளவுதான், வழி இல்லை, வழி இல்லவே இல்லை அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, வழியே இல்லாத இடத்துல நான் வழியை உண்டாக்குவேன். வழியை உண்டாக்க என்னால முடியும். இது மனுஷனால் கூடாதுதான். பாருங்க, தேவனாலே கூடாதது அல்ல, தேவனால எல்லாம் கூடும். மனுஷன் என்ன நினைக்கிறான்? டாக்டர் ரிப்போர்ட்டை தூக்கி வச்சுட்டு அவ்வளவுதான் மறுகையா. கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவராகிய டாக்டர் நான் சொல்றேன், உன்னை வாழ வைக்க என்னால முடியும், உன்னை சுகமாக்க என்னால முடியும், உன்னை தூக்கி விட என்னால முடியும். இதோட கடனுக்குள்ள மூழ்கி மண்டைய போட வேண்டியதான். கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து யெகோவா நக்கர், உன்னைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டு வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி நடத்தி செல்ல என்னால முடியும்.
ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். டாக்டர் ரிப்போர்ட்டை தூக்கி வச்சுக்கிட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை தூக்கி வச்சுட்டு அந்த ஃபில்மை ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ்ரே ஃபிலிமை ஆட்டி ஆட்டி செய்யக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த இது இங்கே வந்துருச்சா, இது இங்கே வந்துருச்சா, நாளை காலையில் இங்கே வந்துருமா? இந்த ஆராய்ச்சியில் இறங்காம, கர்த்தாவே உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உடைய கல்வாரியை விசுவாசிக்கிறேன், உடைய தழும்புகளை விசுவாசிக்கிறேன், உடைய காயங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரை, சுகமாக்குமால முடியும். நீ சர்வ வல்லமுள்ள தேவன், எதை செய்யுமால முடியும் ஆண்டவரை. இந்த வியாதி சுகமாக்குமால முடியும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கிவிட உமாலே முடியும் கர்த்தாவே. இந்த தீமையை என்னை விட்டு அகற்றி போடமால முடியும். இந்த பொல்லாத மனிதனுடைய அச்சுறுத்தலிருந்து என்னை காப்பாற்ற ரட்சிக்குமால முடியும் ஆண்டவரை. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்கள் என்ன செய்கிறாரு? செய்கிறார். ஆகவே பாருங்க, பார்வோன் படையெடுத்து கிளம்பி வர்றான். முன்னால செங்கல் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது, எடுத்து நீட்டு. கோலை தூக்கி நீட்டினா கடல் ரெண்டா பிளந்துருமா? செங்கடல் விரிஞ்சிருமா? பிரிஞ்சிருமா? தர உண்டாயிருமா? கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது அற்புதம் நடக்கும். எல்லா அற்புதமும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்குள்ள இருக்கிறது. ஆமென். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, என் வார்த்தை கீழ்ப்படி நடக்கும் பொழுது, நான் சொல்றதை நீ செய்யும் போது அங்க ஊற்றை நான் திறப்பேன், அற்புதத்தை நான் செய்வேன், வெட்டாந்தரையை உண்டாக்குவேன், வழியை உண்டாக்குவேன். என்னால கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெட்டாந்தரையிலே என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் நடந்து போனார்களாம். 10 வருஷமா காஞ்சி போன தர மாதிரி இருக்குது. 5 செகண்ட், 1 செகண்டுக்கு முன்னால தான் அது சமுத்திரம் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் வழியை உண்டாக்குறாரு. நல்ல வெட்டாந்தரை. 25 வருஷம் மழை பெய்யலாம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்க. அந்த மாதிரி என்ன செய்யுது? காஞ்சி போயிருக்குது. இவங்க ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் வெள்ளி பொண்ணு அது இது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஜம்முன்னு நடந்து போகிறாங்க. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி யெகோவா நக்கரால நடத்தி செல்ல முடியும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க சிரிச்ச முகத்தோட, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி உங்களை நடத்தி செல்ல கர்த்தரால முடியும். ஆமென். கர்த்தரால முடியும், மனுஷனால முடியாது, மருத்துவத்தினால முடியாது, கர்த்தரால முடியும். உங்களுடைய கண்கள் இப்ப எங்க பதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தர் மேல, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பதிக்கப்பட வேண்டும். நான் சொல்றேன் பதிக்கப்பட்டு சொன்னால், நான் சொல்றேன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஆமென். எல்லாவற்றையும் அவரால் மாற்றி அமைக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிமந்த சமுத்திரத்தை அதட்டினார். என்ன செய்தார்? அதட்டினார். இந்த அதட்டினார் வார்த்தை எங்கேயோ வாஸ்த மாதிரி இருக்குல்ல? நான் இருக்குதா எங்க வாஸ்தவன்னு? மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? பயணம் செஞ்சுட்டு போகிறாங்க. பிசாசு என்ன செய்கிறாங்க? காற்றையும் புயலை உண்டாக்கி இவர்களை சாகடிக்க பார்க்குறான். யார? இயேசு கிறிஸ்துவையும் 12 சீஷர்களையும். இயேசு எழும்பி நின்று, காற்றை இறையாதே, கடலே அமைதலாயிருது என்று என்ன செய்தார்? என்ன செய்தார்? பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க. அதட்டினார். என்ன செய்தாரு? அதட்டினார். சில வேளைகளில் நீங்க நாயை அதட்டுற மாதிரி சில காரியத்தை என்ன செய்யணும்? அதட்ட பழகணும். சரீரத்தில் வந்திருக்கு பாருங்க அந்த வியாதி, அந்த கட்டி, அந்த நோய், அந்த சின்ன கிருமி, அந்த வியாதியின் அறிகுறி, அதை பார்த்து என்ன செய்யணும்? நாயை அதட்டுற மாதிரி அதட்டணும். தடவி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வியாதி கூட சில ஆட்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதட்ட பழகணும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை உன்னை நான் அதட்டுகிறேன். இந்த சரீரத்தில் நீ இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடன் பிரச்சனை டோட்டலாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. நீங்கள் விசுவாசத்திலே பேச வேண்டும். விசுவாசத்திலே பேசும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்கிறார்? செய்கிறார். ஆமென். ஆகவே 5வதாக யெகோவா நக்கர் நம்மை வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்கி நம்ம என்ன செய்கிறார்?
நடத்தி செல்லுகிறார். அவ்வளவுதான். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 4 மணி நேரம் தானா, இன்னும் 3 மணி நேரம் தானா? இல்ல 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 இல்ல, இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. எனக்கு இன்னும் பல வருஷத்தை நான் ரீச் பண்ணணும். நான் கர்த்தருக்காக வாழணும். அவருடைய சுவிசேஷத்தை நான் அநேகருக்கு அறிவிக்கணும். அவருடைய அன்பு அநேகருக்கு நான் அறிவிக்கணும். ஆமென். அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும். எனவே அவருக்காக, அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நான் அநேக வருஷங்கள் என்ன செய்ய போகிறேன்? உயிரோட இருக்க போகிறேன் என்று விசுவாசித்து, விசுவாசத்தினால் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச வேண்டும். ஆகவே யெகோவா நக்கர் நம்மை வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்கி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓகே, 6வதாக யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துகிறார் என்றால், யெகோவா நக்கர் நம்மை நெய் பொழிகிற பாதையிலே நடத்துகிறார். எப்படிப்பட்ட பாதையில் நடத்துறாரு? நெய் எங்கேயாவது மழை பெய்கிற மாதிரி நீங்க பொழிஞ்சதை பார்த்துருக்கிறீங்களா? மழை பெய்யறதே பெரிய விஷயமா இருக்குது சில ஊர்களில். தேனியை பொறுத்தளவு அப்படி இல்லை, நல்லா அடிக்கடி மழை என்ன செய்யுது? பெய்யுது. சில ஊர்களில் மழையை பார்த்தே அவங்க பல மாசங்கள் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யெகோவா நக்கர் நம்மை நெய் பொழிகிற வனாந்தரத்திலே நடத்தி செல்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் எப்படி பொழிகிறது? நெய்யாய் பொழிகிறது. நெய் பொழியுதா அல்லது நெய் சொட்டு சொட்டா விழுகுதா? சொல்லுங்க. நெய் பொழியுது. அதிகாலையில் எழும்பி பார்த்தா டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்தில் அப்படியே பனி கட்டின்னு செய்யுது, அப்படியே இறங்குது பாருங்க. சில தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கே தெரியுது, கட்டி கட்டியாக விழுகிறது தெரியுது. காரெல்லாம் மூடிடுது, ரோடெல்லாம் மூடிடுது. அப்புறம் பாருங்க, போய் புல்டோசரை வச்சு என்ன செய்கிறாங்க? ரோடை கிளீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நெய் பொழிகிறது. எது பொழிகிறது? நெய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வனாந்தரம் அது. வனாந்தரத்தில் கொண்டு போய் நீங்கள் 2-3 தண்ணி லாரியை கொண்டு வந்து தண்ணி ஊற்றி விட்டா கூட என்ன செஞ்சிடும்? ஒரு செகண்டில் எல்லாத்தையும் உறிஞ்சி குடிச்சிடும். எங்கே தண்ணியவே காண, இவ்வளோ லாரியை ஊற்றினோம், அது என்ன செஞ்சிருச்சு? வனாந்தரம் குடிச்சிருச்சு. அங்கே போய் நீங்கள் நெய்யை ஊற்றின என்ன ஆகும்? எல்லாம் இருக்கிறீங்களா? நெய்யை ஊற்றினா எப்படி இருக்கும்? பூரா செஞ்சுட்டு உறிஞ்சு குடிச்சிடும். பாருங்க, இங்க கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிக்சரை, ஒரு இமேஜை கர்த்தர் வந்து நம்ம கொடுக்கிறாருன்னா, நெய் பொழிகிற பாதை, நெய் பொழிகிற வனாந்தரம். கர்த்தர் பாருங்க நெய்யை ஊத்துறார வனாந்தரத்தில், அதனால குடிக்க முடியலையா? ஏன்னா இந்த வனாந்தரத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இன்னைக்கு பார்த்துருவோம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இன்னைக்கு பார்த்துருவோம். இப்படி சில சமயங்களில் நீங்க பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏ தரித்திரமே, நீ பெரிய ஆளா கர்த்தர் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம். ஏ கடன் பிரச்சனையே, நீ பெரிய ஆளா கர்த்தர் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம். ஏ வியாதி கட்டியே, நீ பெரிய ஆளா கர்த்தர் பெரிய ஆளான்னு பார்த்துரு. இப்படி பேசிருக்கீங்களா? ஆனால் எப்படி பேசுகிறாங்க மக்கள்? ஆண்டவரே, இந்த கட்டி நேற்று 1 இன்ச்சு தான் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எப்படி வந்துருச்சு? கர்த்தர் சொல்கிறார், தம்பி உனக்கு விட எனக்கு நல்லா தெரியும். அது நேற்று அது 1 இன்ச்சு தான் இருந்துச்சு, இன்னைக்கு 2 இன்ச்சு இருந்துச்சு. உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். இந்த ரிப்போர்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காத. இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு அவனை நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் பேசணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நீ எம்மாத்திரம் என்று சத்திய வேதத்தில் வாசிக்கிறோம். நீ எம்மாத்திரம். அப்ப சொல்லணும், ஏ வியாதி கட்டியே, நீ கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். ஏ தரித்திரமே, நீ கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். ஏ தீமையே, நீ கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். இப்படியெல்லாம் பேசும்போது விசுவாசத்தில்
டோட்டலாய் காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. எல்லாம் டோட்டலாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, இங்கே கர்த்தர் நெய் பொழிகிற பாதையை அவர் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நெய் பொழிகிற அந்த வனாந்தரத்திலே பாருங்க, கர்த்தர் அந்த சாரட்டில் அந்த ரதத்தில் பயணம் செய்கிறாரா. அந்த சாரட்டுடைய அந்த சக்கரத்திலிருந்து பாருங்க நெய் பீச்சி அடிக்குதான். இந்த இமேஜ் பண்ணி பாருங்க, மனதில் கொண்டு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன் தேவைக்கும் அதிகமாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் என்பதை இது காண்பிக்கிறது. ஆமென். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மென்மையாய் நடத்துகிறீர். நீர் மெதுவாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. நீர் ஒரு கடுசான ஆள் கிடையாது. நீர் அன்பானவர், மென்மையானவர். கர்த்தாவே, நீர் என்னை நடத்தும். செழிப்பின் பாதையிலே, நெய் பொழிகிற பாதையிலே நீர் என்னை நடத்தும். ஓ தேவனே, நீர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். எனக்கு சேர வேண்டிய சொத்து, எனக்கு சேர வேண்டிய பங்கு, எனக்கு சேர வேண்டிய பாகங்கள் அது வரணுமே ஆண்டவரே. அது சீக்கிரம் வந்துச்சுன்னா இந்த கடனை அடைச்சு முடிச்சிருவேனே. அது சீக்கிரம் வந்துச்சுன்னா என் பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருவேனே. அது சீக்கிரம் வந்துச்சுன்னா ஒரு வீடை கட்டிடுவேனே. அது சீக்கிரம் வந்துச்சுன்னா இந்த காரியத்தை நான் பண்ணிடுவேனே ஆண்டவரே. உள்ளத்தில் ஆதங்கப்படுகிறோம், விரும்புகிறோம். நான் சொல்றேன், கர்த்தருடைய கையில் ஒப்படையுங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோணலானவைகளை செவ்வையாக்கி அந்த பாதையிலே நீர் என்னை நடத்தும். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் உம்மாலே நடத்தப்பட வேண்டும். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே, நான் உம்மாலே நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீர் என்னை நடத்தும். தூய ஆவியானவரை உடைய நடத்துதலுக்கு இடையே ஒப்படைக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேற எதுவும் என்னை நடத்தக்கூடாது, யார் என்னை நடத்திடக்கூடாது. நான் உம்மாலே நடத்தப்பட வேண்டும். நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. யெகோவா நக்கரே, நீர் எங்களை நடத்த வேண்டும்படியா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. கர்த்தாவே, ஓ தேவனை, உம்முடைய நடத்துதல் அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலை அவர்கள் கர்த்தாவே அனுபவிப்பார்களாக. உம்மாலே அவர்கள் நடத்தப்பட வேண்டுமே தகப்பன். நீர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நடத்தும். நேரான பாதையிலே, செம்மையான பாதையிலே, ஓ நெய் பொழிகிற பாதையிலே நீர் நடத்தும். மென்மையாய் நடத்தும் கர்த்தாவே, மெதுவாய் நடத்தும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.